சோசரம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவனுடைய மகிமையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது என்னென்னா 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 22வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். இது பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில ஒரு பெரிய போர் நடக்குது சாமுவேல் காலத்தில். அப்போது அந்த போரில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம கர்த்தருடைய பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு போவோம். அங்கே போய் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆர்ப்பரிப்போம், கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார், நாம் இந்த போரில் வெற்றி பெற்றலாம் அப்படின்ட்டு கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கிட்டு போர் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, பாளையத்துக்கு கொண்டு போகிறாங்க. பயங்கரமாக துதிக்கிறாங்க, ஒரே ஆரவாரம். இதை கேட்டு பெலிஸ்தருக்கு ஒரே பயம். ஐயோ, இவங்க என்னடா, இவங்க தேவன் எப்பேற்பட்டவர், அந்த எகிப்தை தண்ணியில் மூழ்கடிச்சு எல்லாரையும் கலங்க பண்ணினாரே வாதிகளால், அப்படிப்பட்ட தேவனுடைய பெட்டியில்லாம் இது, ஐயையோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது பெலிஸ்தே பாளையத்துக்குள்ளேயே சொல்கிறாங்க, இல்லை நம்ம தைரியமாக போய் போராடணும் அப்படின்ட்டு. முதல் நாளில் ஏற்பட்ட சங்கரிப்பை விட இந்த நாள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. கர்த்தருடைய பெட்டியவும் சேர்த்து இந்த பெலிஸ்தியர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது இதை அவங்களுடைய மருமகா, ஏலியோடைய மருமகா சொல்கிறா, குழந்தைய பெற்றுட்டு சொல்கிறா, பெட்டி பிடிவிட்டு போயிடுச்சு, அப்போ கர்த்தருடைய மகிமை போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போது கர்த்தரை துதிக்கிறது நின்று போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது இவங்க நார்மலாக நம்ம இப்போ சொல்கிறது பொடி தான், சூழ்நிலை ரொம்ப நமக்கு விரோதமாக இருக்குது, ஆனால் நம்ம கர்த்தரை துதிக்கணும், நம்மளுக்கு எல்லாம் எதிராக இருக்குது, நம்ம கர்த்தரை துதிக்கணும், கண்டிப்பாக செய்யணும், அதுதான் நிஜம். ஆனால் அவங்க செஞ்சது என்னென்னா, கர்த்தருடைய பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு போயிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க செய்ய வேண்டியதை அவங்க செய்யலை. அவங்க கர்த்தர்கிட்ட உத்தரவு கேட்கணும், கர்த்தர் சமூகத்தில் இருந்திருக்கணும். அதாவது கர்த்தர் சாமுவேலை அந்த காலத்தில் நியாயாதிபதியாக வச்சுருந்தார். சாமுவேல் மூலமாக கர்த்தர் ஜனங்களோடு பேசி கொண்டு இருந்தார். அப்போது சாமுவேல்கிட்டையும் போய் கேட்கல, கர்த்தர் இந்த காரியத்தில் என்னவா செய்ய போகிறாரு அப்படிங்கிற காரியத்தை அவங்க தெரிஞ்சுக்கவும் இல்லை. அவங்களுடைய எண்ணம் என்னென்னா, நான் பெட்டியை கொண்டு போய் என் பாளையத்தில் வச்சுட்டேன்னா நான் ஜெயிச்சிருவேன், நான் துதிச்சிட்டேன்னா என்னுடைய பிரச்சனை எல்லாம் போயிடும், நான் சர்ச்சுக்கு போயிட்டேன்னா என்னோடய எல்லா காரியமும் சரியாயிரும்ன்ட்டு தங்களுடைய அந்த இக்கட்டான நேரத்தில் அவங்க உண்மையாகவே அவங்களுக்குள்ளே இருக்கிற செல்ஃபை அவங்க வெளியே காட்டாமல் வெறுமனை துதிச்சா சரியாக போயிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு என்னென்னா, அந்த பெட்டி பிடிபட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற இஸ்ரவேலை சேர்ந்த அந்த பெண் சொல்கிறா, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போது நம்ம என்றைக்குமே கர்த்தருக்கு நம்மளுடைய ட்ரூவை காட்டாமல் நம்ம வெறுமனை மற்றவங்க சொல்கிற காரியத்தை மட்டும் வைத்து நம்ம துதிக்கிறதுலையோ ஜெபிப்பதுலையோ உபவாசம் இருக்கிறதுலையோ மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கர்த்தரை துதிக்க முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஏன்னா ஏற்கனவே முந்தின தடவை ஏற்பட்ட போரில் பெலிஸ்தியர் அத்தனை பேர் கொண்டிருக்காங்க. முதல்ல 4000 பேர் தான் மரிச்சு போனாங்க. கர்த்தருடைய பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறம் 30,000 பேர் மரிச்சு போகிறாங்க. அப்போது மகா பெரிய சங்காரம் உண்டானுச்சு. எப்போ அப்படின்னா, கர்த்தரை அவங்க துதிக்கும் போது, அவங்க கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரிக்கும் போது. அப்போது தேவன் தன்னை மகிமைப்படுத்த முடியாதபடி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகுது. எதனால் உருவாச்சு அப்படின்னா, உண்மையாகவே நமக்கு தேவையானதை நம்ம கர்த்தர்கிட்ட வாயை திறந்து நாம் சொல்லாமல் இப்படியெல்லாம் செஞ்சால் கர்த்தர்கிட்ட இருந்து இதை பெற்றுக்கொள்ளலான்னு அவங்க கேள்விப்பட்ட, இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு செஞ்சதுனால இந்த பிரச்சனை. நம்ம உண்மையாகவே நம்ம போராட்டத்தில் நம்ம துதிக்கணும் தான். ஆனால் என் இருதயத்தில் நான் நிறைய நேரம் என்னால் துதிக்க முடியல. நான் ஏசப்பாக்கிட்டே நான் சொல்லிடுவேன், ஏசப்பா என்னால் இந்த நேரத்தில் துதிக்க முடியல, எனக்கு தெரியும் நான் உங்களை துதிக்கணும்னு, எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்த விசுவாசத்தில் கூட என்னால் துதிக்க முடியல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை என்னை ரொம்ப அழுத்துது,
இது எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு இது வேதனையை கொடுக்குது, எனக்கு இது கஷ்டத்தை கொடுக்குது, இந்த பிரச்சனை கண்டிப்பாக என்னை அழிக்கிறதுக்காக வந்த பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும், இந்த பிரச்சனை மூலமாக நான் நிறைய கற்றுக்குவேன், நான் உங்களை குறித்து இன்னும் தெரிஞ்சுக்குவேன், உங்கள் நாமம் இதில் மகிமைப்பட போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் இந்த சூழ்நிலையில் உங்களை துதிக்க முடியலப்பா, எனக்குள்ளே ஒரு இருகலான இருதயம் காணப்படுதுன்னு நான் கர்த்தர்கிட்டயே ஓப்பனாக சொல்லிடுவேன். சில நேரம் ஜெபிக்கவே முடியாது இல்லையா? அப்போ ஆனாலும் நம்ம கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம குறைச்சிக்க கூடாது. அப்போது வேதம் வாசிக்கிறது, வேத வார்த்தைகளில் கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், எனக்கு எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன தேவையோ நான் ஓப்பனாக கர்த்தர்கிட்ட சொல்லணும். என்னால் முடியாத ஒரு சூழ்நிலையே ஒரு முடிகிற மாதிரி நான் செய்யும்போது அது கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துகிறதா இருக்காது. எனக்கு முடியலங்கிறத நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னதாக கர்த்தர் சமூகத்தில் விழுந்து சாமுவேல் கிட்ட கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுக்கறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லை கர்த்தர் சமூகத்தில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்கன்னு ஜெபிச்சிருக்கணும். அப்படி எதுவுமே பண்ணாமல் பெட்டியை கொண்டு போயிட்டா ஜெயம் கிடைக்கும்னு அவங்க நினச்சதுனால கர்த்தருடைய நாமம் அன்னைக்கு மகிமைப்பட முடியாமல் மொத்த இஸ்ரவேலும் கர்த்தரை துதிக்க முடியாதபடி அந்த மகிமை அவர்களை விட்டு கடந்து பெலிஸ்தியர் அதை களவாடி போய்கொண்டதை நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம ட்ரூத்ஃபுல்னஸ் மட்டும்தான் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க முடியும். நம்ம போலியாக செய்கிற எதுவுமே கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க முடியாது. எனக்குள்ளே உன்னை வச்சுக்கிட்டு நான் வெளியரங்கமாக செய்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு மகிமையை தராது. அப்போது நம்ம கர்த்தருக்கு முதல்ல உண்மையாக இருக்கணும். 1000 பேர் 1000 சொல்யூஷன் கொடுத்தாலும் எனக்குள்ளே என்ன தோணுதோ அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை அவரே நடத்துவார். அந்த பாதையில் நம்ம நடத்தும் போது முடியாத நேரத்துலையும் துதிக்கலாம், வாய்ப்பில்லாத போதும் விசுவாசத்தில் இருக்கலாம், நம்பிக்கையற்ற நேரத்தில் நம்பிக்கை கொண்டு இருக்கலாம், பலனற்ற நேரத்தில் பலன் கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்பாக நாம் நம்மளை கர்த்தர்கிட்ட வெளிப்படுத்தணும். அப்போ நம்ம சூழ்நிலை மாற்றப்படும், கர்த்தர் நம்மளை மாற்றுவார். யோசேப்பு காரியத்தில் கூட யோசேப்போடு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டு இருந்தது. கர்த்தர் இப்படி சொன்னாரே, ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. அப்போ அவனுடைய எண்ணங்களில் என் குடும்பம் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி ஆயிட்டேனேங்கிறத விட கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறாமல் போகுது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. அப்போ நம்மளும் என்னதான் செய்யணும்? நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர்கிட்ட முதல்ல நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அவரே ஏற்படுத்துவார். நாம் எப்படி இருக்கோம்? நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை யோசித்து பார்த்துப்போம். God bless you.